ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாத்தாவை வச்சு வீடியோ போட்டு இருந்தோம். அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ எடுக்க போற வழியில தூரத்துல ஒரே கூட்டமா இருந்துச்சு. சரி என்ன பண்றாங்கன்னு பார்க்க வண்டியை திருப்பிக்கிட்டு நேரா அங்க போயிட்டோம். அந்த ஏரியில தண்ணியும் இல்ல, எல்லாரும் சேத்துல இறங்கி இருந்தாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா ஏதோ கொஞ்சம் பேர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கிட்ட போக போக ஊர்ல இருக்க பாதி பேர் இங்க தான் இருப்பாங்க போல. அப்படி என்னடா சேத்துல இறங்கி பண்றாங்கன்னு பார்த்தா எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வெயில் காலத்துல ஏரியோட தண்ணி வத்தி கொஞ்சமா இருக்க இந்த சேத்து தண்ணியில இறங்கி எல்லாரும் மீன் பிடிக்கிறாங்க. அதுவும் சுத்தி பாத்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இருக்காங்க. சோ கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எல்லாருமே வலைய வச்சுதான் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு தாத்தா மட்டும் கையாலேயே அவர் மீன் பிடிக்கிறாரு. நாங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு 2-3 மீன் அப்படியே புடிச்சு போட்டாரு. எல்லாரும் கையில ஒரு வலைய வச்சுக்கிறாங்க. அதுல புடிச்சு எடுத்துட்டு வந்து வெளியே போடுறாங்க. வெளியே இருக்கவங்க ஒரு கோணி பையில அந்த மீனை வாரி போட்டுக்கிறாங்க. அங்க இருக்கவங்க நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம வீடியோ எடுக்கவும் அவங்க எதுவுமே சொல்லல. நான் இங்க இருந்து போகும்போதே யாருன்னா எதுனா சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அங்க சில பேர் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பெரிய மீனை புடிச்சிட்டு வந்தான். அதோட நேம் எனக்கு சரியா தெரியல. ஆனா அவங்க கிட்ட கேட்டேன். இத வந்து விராலுன்னு சொன்னாங்க. உங்க ஊர்ல இதோட நேம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா யாருமே சண்டை போடாம அவங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒரு ஒற்றுமையோட இருக்காங்க. அதுவும் இந்த சேத்துல இறங்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சி விற்க கூட மாட்டாங்க. இது அவங்க வீட்டுக்காக பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தண்ணியில வெறும் மீன் மட்டும் இருக்காது, பாம்பு, விஷப்பூச்சிகள் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இருந்தாலும் அவங்க அதை பொருட்படுத்தாம ரிஸ்க் எடுத்து இதை பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே பக்கத்துல இருக்க இன்னொரு அண்ணனுக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய மீன் மாட்டுச்சு. சரி ஓகேன்னு நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தாத்தாவை வேற வீடியோ எடுக்க டைம் ஆயிடுச்சுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ஒற்றுமையோட இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா இயற்கை விவசாயம் வித் யூசுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ.